நீங்க எல்லாம் சேர்ந்தா தான் எங்களுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்தா தான் எங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு திருச்சியிலேருந்து 3 பேர் சேர்த்து திருச்சியில் வந்து ஒரு நிமிஷம் 3 பேரா சார் அதுல ஒருத்தர் இங்க பக்கத்துல வந்து அவர் ஓகே பண்ணி அவர் தப்பிச்சுட்டேன்னு சொன்னாங்க சீரியஸா இருக்காருன்னு அதை கேட்டோம் பேசினாரு. அழகுராஜனுடைய நண்பர் சார். நான் ஒன்றா படித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா அவ்வளோ ஒன்றா பயணிக்கிறோம். இப்போ கடந்த 8ஆம் தேதி அந்த லாவாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லாவாவில் ஒர்க் பண்ணும்போது அச்சீவர்ஸுக்காக நாங்கள் கூட்டி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க போல். வியட்நாம் போகிறோம் அப்படின்னு கிளம்புனாப்புல காலையில் தேஜாஸ் எக்ஸ்பிரஸில் கிளம்புனாரு. சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு போனாரு. போயிட்டு இன்னைக்கு காலையெல்லாம் வீட்டுக்கு பேசியிருந்தாரு. நான் எங்கள்கிட்டே ஃபோன் பண்ணார். இது மாதிரி வந்துட்டேன், நாளைக்கு நைட்டு ரிட்டன் ஃப்ளைட்டு, திங்கக்கிழமை மார்னிங் வந்துடுவேன், வந்து மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாரு. இப்போ மத்தியானம் ஒரு 3:30க்கு தகவல் சொன்னாங்க, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் தகவல் சொன்னாங்க அப்படின்னு நாகராஜனுடைய மாமனார் தகவல் செய்வாங்க போல். அவர் எனக்கு அடித்தார். உடனே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இதுதான் உண்மையான நிலவரம் அப்படின்னு செய்தித்தாள் மூலியமாகவும் நம்ம டிவி நியூஸ் சேனல் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மூலியத்தை அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு சொல்கிறாங்க. அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. கூடவே இப்போ 25 வருஷம் நட்புங்கிறது எங்களால் எந்த விதமான நண்பா அப்படிங்கிற வார்த்தைக்கு மறுவேர்த்த பேச மாட்டாப்புல. 2 குழந்தைங்க அவருக்கு, 2 பசங்க. ஒரு பையன் இப்போ 10வது எக்ஸாம் எழுத போகிறான். நல்லா படிக்க வைக்கணும், அடுத்து அவனை என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, நிறையா படிக்க வைக்கணும், நிறைய கனவுகளோடு இருந்தார். லோன் போட்டு வீடை இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வீடு பால் காய்ச்சினாரு. போட்டு 2 மாதம் கூட ஆகலை, இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். கடைசியாக நான் நேற்று இரவு பேசினேங்க. இப்போ நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் கூட ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினாங்க. இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. நாங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வர முடியுமோ அயலகத்துறை அமைச்சர்கிட்டையும் பேசியிருக்கோம். நாங்கள் சீக்கிரம் கொண்டு வரோம், நேராக வந்து பார்க்குறோம் தகவலையும் சொன்னார். ஆறுதலாக இருங்க, நாங்கள் நேராக வந்து பார்க்குறேன் அப்படின்னு தகவல் சொன்னார். ரொம்ப மனவேதனையாக இருக்குங்க சார். மனைவிக்கு எப்படி ஆதரவு சொல்ல போகிறோங்கிறது தெரியல. அவங்க பேசுகிற நிலைமைக்கே இல்லை சார். அவர் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் மதுரையில் உசிலம்பூர்லேருந்து இப்போ கிளம்பி வந்துட்டு இருக்காரு. சரி, நன்றிங்க. போதும் எடுக்காதீங்க.